ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் 1942, வருஷம் 1896, மார்ச் மாதம். பாடத்தின் தலைப்பு நமது கர்த்தருடைய மரணத்திற்கான நினைவு கூறுதல். புறமத மண்டலத்தார் மற்றும் ஆச்சாரமான பெயரளவிலான கிறிஸ்தவ மண்டலத்தார் உடையவைகளிடம் இருந்து வேறுபடுத்தி பார்க்கையில் உண்மை சபையினுடைய நினைவு கூறுதலானது சொற்பமானதாகவும் எளிமையானதாகவும் காணப்படுகின்றன. அநேக உபவாசம் மற்றும் பண்டிகை நாட்களையும் வாரங்களையும் பெற்றிருப்பதற்கு பதிலாக நாம் 3 நினைவு கூறுதல்களை மாத்திரம் பெற்றிருக்கின்றோம். அவை: முதலாவதாக ஞானஸ்நானம். இது ஏற்கனவே நீதிமானாக்கப்பட்ட மனுஷிக சித்தத்தை கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய சித்தத்துக்குள் மரிக்க பண்ணுவதற்கும் அடக்கம் பண்ணுவதற்குமான அடையாளமாகும். இரண்டாவதாக நினைவு கூறுதல் ராபோஜனம். இது நமது கர்த்தருடைய சரீரமானது சொல்லட்டமாகவே பிக்கப்பட்டதையும் அவரது இரத்தம் சிந்தப்பட்டதையும் கல்வாரியில் மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவென அவரது மரணத்தையும் மற்றும் இதற்கு ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மற்றும் 12ஆம் வசனம். நாம் அவரோட கூட பிழைத்திருக்கத்தக்கதாக, அவரோட கூட மரிக்கத்தக்கதாகவும், நாம் அவரோட கூட மகிமையடையத்தக்கதாக, அவரோட கூட பாடுகளை சகிக்கவும் தக்கதாகவுமான நம்முடைய உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்வதையும் அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. மூன்றாவதாக, இன்று ஞாயிறு என்று பொதுவாய் அழைக்கப்படுகின்றதான வாரத்தினுடைய முதல் நாளானது நமது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கான நினைவு கூறுதல் ஆகும். நமது கர்த்தர் இந்த 3 அருமையான ஆனால் எளிமையான நினைவு கூறுதல்கள் அனைத்தையும் நிறுவினார். அவரது ஞானஸ்நானமானது யூதர்களுக்கென்று மாத்திரம் பிரசங்கிக்கப்பட்டதான. இதற்கு ஆதார வசனம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானமாகிய யோவானின் ஞானஸ்நானத்திலிருந்து வேறுபட்டதாய் இருக்கின்றது. ஏனெனில் நமது கர்த்தர் மனம் திரும்புவதற்கு எந்த பாவங்களையும் பெற்றிருக்கவில்லை. அவரது ஞானஸ்நானமானது புதிய ஒழுங்கின்படியான முதல் ஞானஸ்நானமாய் காணப்படுகின்றது மற்றும் இது ஏற்கனவே பிதாவினால் அங்கீகரிக்கப்படும் நிலையாகிய நீதிமானாக்கப்பட்ட மனுஷீகத்தின் சித்தத்தினுடைய மரணத்தையும் தேவனுடைய சித்தத்துக்கு முழுமையான ஒப்பு கொடுத்தலையும் முழுமையான கீழ்ப்படுதலையும் முழுமையான அர்ப்பணிப்பையும் அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. ஞான ஸ்நானமும் அதன் அர்த்தமும் எனும் ரீபிரின்ஸ் 1539 பார்க்கவும். இது யோவானுடைய ஞான ஸ்நானத்தின் இடத்தை எடுத்துக்கொண்டது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தாரே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். நினைவு கூறுதல் ராபோஜனத்தையும் ஞான ஸ்நானத்தையும் எந்த விதத்தில் நமது கர்த்தர் நிறுவினாரோ அதை போலவே வாரத்தினுடைய முதல் நாளின் காரியத்தையும் நமது கர்த்தர் நிறுவினார். அதாவது கட்டளையின் மூலமாய் அல்ல, மாறாக மாதிரியின் மூலம் நிறுவினார். அவர் தம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் உடனே வாரத்தினுடைய முதல் நாளில் சீஷர்களை சந்தித்தார். கல்லறை அருகே மரியாளையும் சீமோன் பேதுருவையும் எம்மாவூருக்கு போன இருவரையும் மேல் வீட்டறையில் 10 சீசர்களையும் சந்தித்தார். இதற்கு ஆதார வசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். மற்றும் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். மற்றும் யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். மற்றும் லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல் 31 நீண்ட வசனங்கள். மற்றும் லூக்கா 24ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்த சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு. மற்றும் லூக்கா 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டு இருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்னர் 1 வாரம் காத்திருந்து மீண்டுமாக 8ஆம் நாளில் அவர்களுக்கு தோன்றினார்.
இந்த 8ஆம் நாள் என்பது அநேகமாக 7ஆம் நாளை பின்தொடரும் நாளாகும். அதாவது வாரத்தினுடைய முதல் நாளே ஆகும். யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோட கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்படியான நிகழ்விற்கான எதிர்பார்ப்புகளை சீசர்கள் கொண்டிருந்திருக்கின்றனர் மற்றும் ஒன்று கூடி இருக்கின்றனர் மற்றும் அவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக தங்களுடைய புரிந்து கொள்ளுதலின் கண்கள் திறக்கப்பட்டதையும் அதுவும் அப்பம் பிக்குதல் தொடர்புடையதாய் இருந்தது என்பதையும் அவர்கள் நினைவு கூர்ந்தவர்களாக பின்னர் முதல் நாள் தோறும் அவர்கள் கூடிக்கொண்டது மாத்திரமல்லாமல் அப்பம் பிக்குதல் என்று அழைக்கப்படுகின்றதான எளிமையான உணவை ஒன்று கூடி புசிக்கவும் செய்தனர். இந்த அப்பம் பிக்குதலை நம்முடைய நாட்களில் சிலர் கடைசி ராபோஜனத்தினுடைய நினைவு கூறுதலின் ஆசரிப்பு என்று தவறாய் புரிந்து கொண்டுள்ளனர். இரண்டுமே முற்றிலும் வேறானவைகள் ஆகும். ஒன்று மரணத்திற்கான நினைவு கூறுதலாகவும் மற்றொன்று சந்தோஷத்தோடு உயிர்த்தெழுதலை கொண்டாடுதலும் ஆகும். வாரத்தினுடைய முதல் நாளானது நமது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கான மற்றும் வெளிப்படுதலுக்கான ஐக்கியத்திற்கான நினைவு கூறுதலின் நாளாக மாத்திரம் மதிக்கப்படாமல் மீண்டுமாக பெந்தைகோஸ்தே நாளின் தெய்வீக தயவானது அதே நாளில் பாராட்டப்பட்டபடியால் அந்நாள் பரிசுத்த ஆவி பொழியப்பட்டதற்கும் நினைவு கூறுதல் ஆனது. ஆதார வசனங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். மற்றும் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாசித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தார். மற்றும் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். யூதருடைய பஸ்கா ராபோஜனத்தின் இடத்தில் இடம் பெற்றதாக நமது கர்த்தர் நினைவு கூறுதல் ராபோஜனத்தை நிறுவினார். இஸ்ரேலின் முதற்பேர் ஆனவர்கள் எகிப்தின் மீது வந்த கடைசி வாதையினின்று விடுவிக்கப்பட்டதற்கும் மற்றும் பின்னர் முழு இஸ்ரேல் ஜாதியும் அடிமைத்தனத்தினின்று விடுவிக்கப்பட்டதற்கும் நினைவு கூறுதலாக ஒவ்வொரு யூதருடைய வாரந்தோறும் முதலாம் மாதத்தினுடைய 14ஆம் தேதியன்று பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அடிக்கப்படுதலானது செய்யப்பட வேண்டும். நமது கர்த்தர் தாமே ஆட்டுக்குட்டியினுடைய நிஜமாவார். அவரது சபை தப்புவிக்கப்பட்ட இஸ்ரேலின் முதற்பேரானவர்களுக்கு நிஜமாவார்கள். மேலும் தேவனை அன்பு கூறுகின்றவர்கள் அனைவரும் சாத்தான் கீழுள்ள பாவம் மற்றும் மரணம் எனும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட போகின்றதான வரவிருக்கும் திரும்ப கொடுத்தலானது இஸ்ரேல் ஜாதியாருடைய விடுதலைக்கான நிஜமாகும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுமான பலியை செலுத்தின தேவ ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தையும் இரத்தத்தையும் அடையாளப்படுத்துகின்றதான புளிப்பில்லாத அப்பம் மற்றும் திராட்சை ரசமுள்ள நினைவு கூறுதல் ராபோஜனமானது முதற்பேரான சபையானவளின் நினைவில் அவள் வாங்கப்படுவதற்கு என கொடுக்கப்பட்ட விலையினை எப்போதும் ஞாபகம் வைப்பதற்கும் கிறிஸ்துவினுடைய பாடுகளில் ஐக்கியம் கொள்ளுவதற்கு தன்னை அவள் ஒப்புக் கொடுப்பதற்கு உறுதியளிப்பதற்கும் நோக்கம் கொண்டுள்ளதாய் காணப்படுகின்றது. இந்த விளக்க உரைக்கு ஆதார வசனங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். மற்றும் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆகையால் இது நமது கர்த்தர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அதே இரவில் எபிரேய நாளானது மாலை 6 மணி முதற்கொண்டு அடுத்த மாலை 6 மணி என்று கணக்கிடப்படுவதால் அவர் சிலுவையில் அறையப்பட்டதான அதே நாளில் நிறுவப்பட்டது. நீசான் 15ஆம் தேதி துவங்குகின்றதும் ஒரு வாரம் நீடிக்கின்றதுமான பஸ்கா பண்டிகையினை கொண்டாடுவது நமது கர்த்தருடைய நோக்கமாயிராமல் மாறாக நீசான் மாதம் 14ஆம் தேதி என்று தம்முடைய மரணத்திற்கான நினைவு கூறுதல் ஒன்றை நமக்கு கொடுப்பதே அவரது நோக்கமாய் இருந்தது. நினைவு கூறுதல் அது ஆதி திருச்சபையாருக்கு களி கூறுதலுடைய பண்டிகையாக இருப்பதற்கு பதிலாக துக்கமும் திகைப்பும் உள்ள தருணமாய் காணப்பட்டது. இந்த விளக்க உரைக்கு ஆதார வசனம்
மத்தேயு 26:38 திருவிவிலியம். அவர் எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் என்னோட இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். இந்த நினைவு கூறுதல் ஆனது பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதற்கான நிஜத்தினை நினைவு கூறும் ஆசரிப்பு என்று காண்கையில் இது இதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிக்கப்படுவதே ஏற்றதாய் இருக்கும் என்று நம்மால் காண முடிகின்றது. இது மாதந்தோறும், காலாண்டுதோறும், வாரந்தோறும் அல்லது நாள்தோறும் ஆசரிக்கப்படாமல் வருடந்தோறும் ஆசரிக்கப்பட வேண்டும் என்றும், அதுவும் வருடத்தின் உடைய எந்த ஒரு கால பகுதியில் நமது கர்த்தர் மரித்தாரோ மற்றும் எப்போது அவர் நினைவு கூறுதலை நிறுவினாரோ அதே காலப்பகுதியில் ஆசரிப்பது ஏற்றது என்றும் நம்மால் காண முடிகின்றது. இதுவே ஆதி திருச்சபையாருடைய வழக்கமாய் இருந்தது. இவர்கள் இதற்கான தேதியை யூத கால கணக்கீட்டு முறைமையின்படி கவனித்தவர்களாய் இருந்தார்கள். இதிலிருந்து முதலாவதாக திசை மாறியது ரோம கண்காணியினுடைய தலைமையின் கீழ் உள்ள சபைகள் ஆகும். மற்றும் நீசான் மாதம் 14ஆம் தேதியானது வாரத்தின் ஏதோ ஒரு நாளாக இருக்க இவர்கள் இதற்கு பதிலாக அதற்கு அருகாமையில் உள்ள வெள்ளியை இதற்கு என்று ஏற்படுத்தி நியமித்து ஆசரித்தனர். இதுவே புனித வெள்ளிக்கான ஆரம்பமாகும். மற்றும் இதனை தொடர்ந்து வரும் 3ஆம் நாளானது பஸ்கா ஞாயிறு என்று அழைக்கப்பட்டது மற்றும் பிற்பாடு இது ஈஸ்டர் ஞாயிறு என்று அழைக்கப்பட்டது. பின்னர் கிபி 325 நைஸ் மாநாட்டின் கட்டளையினாலும் மற்றும் பிற்காலத்தில் போப் கிரகோரி 13 அவர்களால் ஆண்டு குறிப்பேட்டில் பண்ணப்பட்ட திருத்தத்தினாலும் கத்தோலிக்க திருச்சபைகள் என்று அழைக்கப்படுகின்றதானது ஒப்பந்தத்துக்குள் வந்து புனித வெள்ளிக்கும் ஈஸ்டர் ஞாயிற்குமான தேதிகளை வருடந்தோறும் நிர்ணயிக்கிறவர்கள் ஆனார்கள். பூர்வ பாதைகளை கடந்த 20 வருடங்களாக நாடி தேடிக்கொண்டிருக்கிற நாம் நினைவுகூறுதல் ராபோஜனத்தை நமது கர்த்தரினாலும் அப்போஸ்தலர்களினாலும் அங்கீகரிக்கப்பட்டதான எபிரேய கால கணக்கிடுதலின்படி கணக்கிடப்படும் அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆசரித்து வந்துள்ளோம். இந்த விளக்கு வைக்க ஆதார வசனம் எரேமியா 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். எபிரேய கால கணக்கிடுதல் முறைமையானது எளிமையான மற்றும் சுலபமான ஒன்றாகும். அவர்கள் தங்கள் வருடத்தினுடைய துவக்கத்தினை தங்கள் 1ஆம் மாதமாகிய நீசான் மாதத்தின் துவக்கத்தினை இளவேனிற் சம இரவு பகல் நாளின் அமாவாசை என்று பெற்றிருக்கின்றனர். மற்றும் 14ஆம் தேதி இரவு 6 மணிக்கு அவர்களது பஸ்கா பண்டிகையினுடைய முதல் நாளாகிய 15ஆம் தேதியானது துவங்குகின்றது. யாத்திராகமம் 12:2 இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாய் இருப்பதாக. இந்த வருடம் சம இரவு பகல் நாளின் அமாவாசையானது அல்லது நீசான் மாதமானது மார்ச் 15ஆம் தேதி ஆரம்பமாகின்றது. ஆகையால் இதன் 15ஆம் நாள் அல்லது எபிரேயர்களுடைய பஸ்கா வாரத்தினுடைய துவக்கமானது 29ஆம் தேதியாக இருக்கின்றது. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதும் தேவ ஆட்டுக்குட்டியாகிய நமது கர்த்தருடைய மரணத்தின் ஆண்டு நிறைவு நாளும் ஆகிய நீசான் 14ஆம் தேதியானது மார்ச் 28ஆம் தேதியாக காணப்பட்டு எபிரேய கணக்கிடுதலின்படி 27ஆம் தேதி சூரிய அஸ்தமனத்துடன் ஆரம்பமாகின்றதா இருக்கின்றது. நமது கர்த்தர் நினைவு கூறுதலை முந்தின மாலையில் நிறுவினதால் நாமும் அவ்வாறே ஆசரிக்கின்றோம். இந்த வழக்கத்தின் பிரகாரமாக அலிகனியில் உள்ள சபையார் மார்ச் 27ஆம் தேதி மாலை 8 மணிக்கு மனுக்குளம் அறிந்துள்ள மாபெரும் நிகழ்வினை நினைவு கூர்ந்து ஆசரிப்பதற்கென ஒன்று கூடிக் கொள்வார்கள். நம்முடைய ஆராதனையை பொறுத்த மட்டில் அது மிக எளிமையானதாய் காணப்படும் மற்றும் அதில் துதி சாற்றுதல், ஜெபம், ஆசரிக்கப்படும் அடையாளங்களின் மற்றும் நிஜங்களின் அர்த்தங்களை மீண்டுமாக சிந்தித்து பார்த்தல் மற்றும் பஸ்கா அப்பமும் புளிப்பில்லாத அப்பமும் திராட்சைப்பழ ரசமும் ஆகிய அடையாளங்களில் பங்கெடுத்தல் நடைபெறும். திராட்சைப்பழ ரசத்தின் விஷயத்தில் நாம் திராட்சைப்பழ ரசத்துக்கு பதிலாக புளிப்பேற்றப்படாத திராட்சைப்பழ சாற்றை அல்லது உலர் திராட்சை ரசத்தை தேர்ந்தெடுக்கின்றோம். ஏனெனில் முந்தைய காலங்களில் மது பழக்கம் உள்ளவர்களுக்கு நாம் இது சோதனையாய் அமையாதபடிக்கு தவிர்த்திட வேண்டும். திராட்சை ரசம்தான் திராட்சைப்பழ ரசமாக இருக்குமே ஒழிய வேறு எதுவும் அல்ல என்று கருதுகிறவர்களுக்கு ஒரு கரண்டி அளவு திராட்சை ரசம் சேர்த்துக் கொள்ளலாம். புளிப்பற்ற அப்பமானது எபிரேய குடும்பங்களிடமிருந்து எளிதாய் பெற்றுக் கொள்ளப்படலாம்.
இப்படி பெற்றுக்கொள்ள முடியவில்லை எனில் புளிப்பற்ற அப்பமாகிய சோடா ரொட்டி அல்லது மாவு மற்றும் தண்ணீர் கொண்டு செய்த சாதாரணமான ரொட்டியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த ஒரு தருணத்தினுடைய விசேஷ அம்சமானது தேவனுடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதான அடையாளங்களினுடைய அர்த்தத்தினை உணர்ந்து புரிந்து கொள்ளுதலின் மூலமாக கர்த்தரோட கூட உள்ள இறுதிய ஐக்கியமாகும். இந்த அடையாளங்கள் ஆனது நமது மீட்பருடைய பலியை அடையாளப்படுத்துகின்றது என்று மாத்திரமல்லாமல் அவரது சரீரத்தின் சபையின் அங்கத்தினர்கள் என நீதியின் நிமித்தமான பாடுகளில் அவரோட கூட ஐக்கியம் கொண்டிருப்பதற்கான நம்முடைய சாக்கியத்தையும், அதாவது அதிலுள்ள நம்முடைய தனிப்பட்ட பங்கெடுப்பையும் அடையாளப்படுத்துகின்றது என்றும் உணர்ந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? 1 கொரிந்தியர் 10:16 மற்றும் 17. பொருத்தமான ஸ்தோத்திர பாட்டுடன் முடிவு செய்து சம்பாஷணைகளை தவிர்ப்பதற்கும் இவ்விதமாய் நினைவு கூறப்பட்டதான மாபெரும் நிகழ்வு தொடர்புடைய எண்ணங்களினால் ஐக்கியத்தினை தொடர்ந்து நீடிப்பதற்கும் நமது கர்த்தரை கெத்செமனேக்கும் அடுத்த நாளில் கல்வாரிக்கும் சிந்தனையில் தொடர்வதற்கும் நாம் நாடுகின்றோம். மற்றும் இதற்கிடையில் அவருக்கு நம்முடைய அன்பை காட்டுவதற்கு எவ்வளவு கொஞ்சமே நம்மால் முடிகின்றது என்று யோசித்து பார்த்து அவரது ஊழியத்தில் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு சிறு சிறு செல்வாக்குகளையும் பயன்படுத்திடும் விஷயத்தில் ஜாக்கிரதையாய் இருப்பதற்கு மிகவும் வைராக்கியமாய் காணப்படுவோம் என்று உறுதியெடுக்க நாடுகின்றோம். வெளியேற பெற்ற இரத்தத்தில் விசுவாசமுள்ள நண்பர்கள் எவரும் எங்களோட கூடிடுவதற்கு உள்ளன்போடு வரவேற்கப்படுவார்கள். எனினும் சகோதர சகோதரிகள் அதிக எண்ணிக்கையில் உள்ள கூட்டத்தாருடன் ஒன்று கூடும் ஸ்லாக்கியங்களை அனுபவிக்கத்தக்கதாக தங்கள் சொந்த ஊர்களில் உள்ள சிறிய எண்ணிக்கையிலான கூட்டத்தாரை முடிந்த மட்டும் விட்டு செல்ல வேண்டாம் என்று நாம் அறிவுரை கூறுகின்றோம். 2 அல்லது 3 பேர் கர்த்தருடைய நாமத்தில் கூடிக்கொள்ளும் போது அவர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். இந்த விளக்க உரைக்கு ஆதார வசனம் மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். கிறிஸ்துவனுடைய சரீரத்துள்ள சகல அங்கத்தினுடைய நலனுக்காக ஒவ்வொருவனும் தன் சொந்த விருப்பங்களை தியாகம் செய்திடுவதற்கு முழுக்க விருப்பமுள்ளவனாக இருப்பானாக. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வசனத்தின்படி மற்றவர்களுக்காக பிற்கப்படும் போது பலன்கள் எப்போதும் ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தருடைய அன்புக்குரிய மந்தையில் உள்ள அனைவரும் அடிகணியில் உள்ள எங்களையும் மறந்து போகாமல் உங்கள் ஜெபங்களில் நினைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் நாங்களும் உங்கள் அனைவரையும் நினைத்துக் கொள்வோம். இந்த விளக்க உரைக்கு ஆதார வசனம் மார்க்கு 14:38. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். பிசாசின் தந்திரங்களுக்கு எதிராக ஒவ்வொருவனும் ஜாக்கிரதையாய் இருப்பானாக. நமது கர்த்தருடைய பாடுகளுக்கான ஆண்டு நிறைவு நாளை மாத்திரமல்லாமல் யூதாசினுடைய துரோகத்திற்கும் போலி முத்தத்திற்கும் நானோ என்ற கேள்விக்குமான ஆண்டு நிறைவு நாளினையும் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தரோடும் அவருடையவர்களாய் உண்மையில் காணப்படுபவர்களோடும் ஐக்கியம் கொண்டிருக்கத்தக்கதாக ஒவ்வொருவனும் தனது இருதயமானது கர்த்தரிடத்திலும் அவரது சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர்களிடத்திலும் அன்பும் ஈடுபாடும் உள்ள மனப்பான்மையில் காணப்படுகின்றதா என்று ஆராய்ந்து பார்ப்பானாக. வேறே மனப்பான்மை காணப்படுமாயின் சாத்தான் உட்புகும் அபாயம் காணப்படுகின்றது. இந்த விளக்க உரைக்கு ஆதார வசனம் லூக்கா 22:3. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அப்படியான அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். இந்த விளக்க உரைக்கு ஆதார வசனம் மத்தேயு 12:45. திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். மற்றும் லூக்கா 11:26. திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்றார். ரீப்ரின்ஸ் நம்பர் 843. கவிதை தலைப்பு
நசரேயனாகிய இயேசு அதிகாலை விடிவெள்ளியின் மங்கிய காலை பொழுதினில் தற்காக்க முயற்சிக்காமல் கைவிடப்பட்ட கைதி ஒருவர் நின்றார். மூர்க்கத்தனமாய் அவருடைய மரணத்திற்காக ரோமானிய நீதிபதியிடம் கைதியை மூர்க்கத்தனமாய் குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தவர்கள் கோரிக்கை வைத்து கூக்குரலிட்டனர். அவர் கிறிஸ்து, நிராகரிக்கப்பட்டவரும் குற்றம் சாட்டப்பட்டவருமாய் இருந்தார். ராஜாதி ராஜாவாகிய அவருடைய சர்வ வல்லமை மறுக்கப்பட்டது. தேவகுமாரன் புறக்கணிக்கப்பட்டார் மற்றும் காட்டிக் கொடுக்கப்பட்டார். அவர் உண்டாக்கின உலகில் ஒதுக்கப்பட்டவர் ஆனார். அவரது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களின் கோரிக்கையை அத்துணிச்சலற்ற நீதிபதி எதிர்த்திடுவதற்கு வல்லமையற்று இருந்தாரே. ஆதாரமற்ற அவர்களது குற்றச்சாட்டுக்களை அவர் ஏற்க மறுத்த போதிலும் இறுதியில் சிலுவையில் அறையப்படுவதற்கு அவர்களது கைதியை அவர்களிடம் ஒப்புக் கொடுத்தார். அவரது தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்களே, அவர் நேசித்து ஆசீர்வதித்த அந்த ஜனங்களே, மார்போடு அவர் அணைத்திருந்த அவர்களது பிள்ளைகளே, அவர் அமைதியாய் நிற்கையில் மிக கடுமையாக கூச்சலிட்டனரே, எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இவரது இரத்தப்பழி இருக்கட்டும் என்றார்களே. ஓ பரிசுத்த இரட்சகரே, உம் கிருபையானது அந்த சாபத்தினுடைய கொடூரத்தினை மாற்றி போடட்டுமே. அவர்களது பிள்ளைகளின் மீது உம்முடைய பாவ நிவாரண பலி மீட்கும் அன்பின் மூலமான தெளிக்கப்படும் இரத்தம் ஆகட்டுமே.